ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் கர்த்தருடைய திருவருகையின் நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் once again we are celebrating the season of Advent. மூன்றாவது கிழமையாக இந்த கிழமைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். In the third week of Advent. இந்த கிழமை கர்த்தருடைய திருவருகையின் நாளிலே இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற கிழமையாக இருக்கிறது. So today is a day of joy. A day of joy. நாங்கள் முதலாவது கிழமை நம்பிக்கையை நாங்கள் பார்த்தோம். So we saw the first week of hope. சென்ற கிழமை சமாதானத்தை நாங்கள் பார்த்தோம். The second week of peace. இந்த வாரம் தேவனுடைய வருகை நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற அந்த நல்ல நாளை நாங்கள் தியானிக்க போறோம். And today we're going to celebrate the joy of the Lord, joy of His coming. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, yes my dearly beloved, கர்த்தருடைய வருகை என்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நாள். See, God's birth, second is coming, is a day of joy, a day of happiness. ஏனென்று சொன்னால் அவரோடு கூட நம்முடைய மணவாளனோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். Because we are going to be taken by our Lord, our Father. அவர் நம்மை அழைத்து செல்ல போகிறார். He is going to call us. ஆகையினால் அவருடைய திருவருகை எங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. And so today is a happy day in His life. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, yes my dearly beloved, வேதத்திலே நாங்கள் பிலிப்பியர் 4:4 நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். and so today we read from the book of Philippians chapter 4 verse. அங்கே பவுலடிகளார் சொல்கிறார், Paul says, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. He says, rejoice in the Lord always. I will say it again, rejoice. ஏனென்று சொன்னால் அவர் நம்மோடு கூட நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. Because He is with us and within us. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, So my dearly beloved, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, those of you who are here to worship the Lord, என்னோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். come with me and glorify the Lord. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. And we're going to glorify Him in unity. ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கே சகலகன மகிமையை நாங்கள் செலுத்துவோம். We're going to give Him all the glory that He deserves. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். என் கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார வருகிறேன், என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார வருகிறேன், என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆனந்தபலி ஆனந்தபலி என் அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஆனந்தபலி ஆனந்தபலி என் அப்பாவுக்கு அப்பாவுக்கு. கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். பாவசாபம் எல்லாமே பறந்து போச்சு, பாவசாபம் எல்லாமே பறந்து போச்சு. பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு, பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்கு களிகூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்கு களிகூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார வருகிறேன், அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார வருகிறேன், அப்பாவுக்கு
போச்சு, நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு, பேய்களை விரட்டு மாற்றம் வந்தாச்சு, பேய்களை விரட்டு மாற்றம் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துடிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துடிக்கிறேன். பயமும் படபடப்பும் ஓஞ்சு போச்சு, பயமும் படபடப்பும் ஓஞ்சு போச்சு, பாடுகளை தாங்கும் விதம் வந்தாச்சு, பாடுகளை தாங்கும் விதம் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்கு களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துடிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துடிக்கிறேன். நேசக்கொடி என் மேலே பறக்குதையா, நேசக்கொடி என் மேலே பறக்குதையா, நேசருக்கான் பணி செய்ய துடிக்குதையா, என் நேசருக்கான் பணி செய்ய துடிக்குதையா. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துடிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை கடந்தொரு கஷ்டங்கள் கடந்து போச்சு.